அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1065 ரூபாய் 76 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 71 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 814 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 949 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 675 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 85 ஃபில்ஸ். நேற்றைய தினம் ஈராக்கில் மட்டும் எர்பில் பகுதிகளில் அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை வெற்றிகரமாக முறியடித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அரபு நாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ்னு இப்போதைக்கு வரைக்கும் அமைதியே நிலவுது அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தி கடந்த 24 மணி நேரத்தில். அதே மாதிரி ஈரானோடு நேரடி சண்டையில் குவைத் ஈடுபடவில்லை. உடனடியாக குவைத் எம்பசி வாஷிங்டன் அம்பாசிடர் இதை நேரடியாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இராணுவ பயிற்சிகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய தகவல்கள் பரிமாற்றம். இராணுவ ஒப்பந்தம் குவைத் பாகிஸ்தான் இடையே இராணுவ ஒப்பந்தம் ஒன்று நேற்றைய தினம் போடப்பட்டிருக்குது இரு நாடுகளுக்கும் இடையில். அதே போல் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி ஈரான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் அமெரிக்காவை எங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை சுத்திகரிக்கிறதுக்கோ அல்லது சுத்தம் பண்ணுறதுக்கோ அந்த மைன்களை அகற்றுறதுக்கோ உள்ள அனுமதிக்க மாட்டோம். இதை சாக்கா வச்சு அவங்க தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்களே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பொறுத்தது போதும், இனிமேல் பொங்கிட வேண்டிய சூழல் வரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. கடைசியில் பேச்சுவார்த்தை சரியாக வரலைன்னா அதிரடியான ஆட்டத்தில் இறங்க வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான ஆயத்தங்கள், பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள் தற்போது நடந்து வருவதாகவும் தகவல். அதே போல் ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னடா ஈரான் கண்டனம் தெரிவிக்குது, என்ன நடந்தது ஈரானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கப்பல் ஒன்றின் மீது ரஷ்யா பக்கம் போயிட்டு இருந்த அந்த கப்பலை யுக்ரைனிய ட்ரோன் தாக்கி அழிச்சிருக்குது. இதில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் கப்பல் க்ரூ மெம்பர்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. இதற்கான கண்டனத்தை ஈரான் தெரிவிச்சிருக்கிறாங்க. உக்ரைனிய தரப்பில் பார்த்திங்கன்னா ஈரான் ரஷ்யாவோட சேர்ந்து மிடில் ஈஸ்டுடைய தகவல்களை திரட்டுறாங்க, சேட்டலைட் தகவல்களை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. மாறி மாறி அடிச்சுக்கோங்க, கடைசியில் எங்களுக்கு தான் நிம்மதியே இல்லை. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. அதே மாதிரி
குவைத்துக்கு யாரும் போக வேண்டாம், டூ நாட் ட்ராவல் அட்வைசரி அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது குவைத்துடைய ஆஸ்திரேலியன் தூதரகம் தற்போது நிலவி வரும் அமைதியின்மை காரணமாக குவைத் நாட்டுக்கு யாரும் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்தளவு பெரிய ஒரு ஆபத்து எதுவுமே இல்லை, நிம்மதியாக தான் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சில நாடுகள் வந்து இப்போதைக்கு வரைக்கும் தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்கூட்டியே அறிஞ்சிட்டாங்களோ தெரியல என்ன நடக்க போகுதுன்னு, பார்க்கலாம் பொறுத்திருந்து. அதே போல் குவைத்தில் வந்து தண்ணீர் ஷார்ட்டேஜ் கிடையாது, தண்ணீர் எந்த பிரச்சனையும் இல்லை, அதிகமாக ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 5 கார்ட்டூன் தான் ஒருத்தருக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி துப்பறியும் வேலை பார்த்த ஒரு ஸ்பைக்கு குவைட் ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. ஈரானுக்காக அவருக்கு ஸ்பை வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற தகவல். அதே போல் 7.5 மில்லியன் மணி லாண்ட்ரிங் கேஸில் ஒரு குவைத்தி உமன் வந்து பிடிபட்டுக்கிறாங்க, குவைத்தி பெண். அதே போல் இதோ மறுபடியும் மகரிப் ஸ்ட்ரீட் எக்ஸ்பிரஸ்வே 40வது ரிங் ரோடு தொடர்ந்துமே குவைட் சிட்டியிலிருந்து ஃபாஹில் அகமதி நோக்கி வரக்கூடிய சாலைகள் தொடர்ந்துமே டிராஃபிக்கை சந்திக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்துடைய உணவு பாதுகாப்பு குழு தொடர்ந்துமே பல இடங்கள்லையுமே உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்கள், வியாபார தலங்கள் எல்லாத்துலேயுமே சோதனை நடத்துகிறாங்க. வேலை பார்க்கக்கூடிய அனைவரும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கிட்டத்தட்ட 16 பில்லியன் டாலர்கள் செலவில் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குவைத்தில் வந்து ஷாஹீன் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படின்ற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில், எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. المهندس بدر العطار، العضو المنتدب للتخطيط والمالية في مؤسسة البترول الكويتية. مهندس بدر، بعد التحية بودنا أن تحدثنا عن هذه الاتفاقية التاريخية وأثرها الاقتصادي مستقبلا. السلام عليكم ورحمة الله. أولا شكرا على التواصل، ونزف الأخبار الجميلة هذه إلى دولة الكويت، ابتداء من سمو أمير بلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح، وولي عهده الأمين سمو الشيخ صباح خالد الأحمد الصباح، وسمو رئيس الوزراء الشيخ أحمد العبد الله الأحمد الصباح. أهمية هذا المشروع فعليا استراتيجية لدولة الكويت من ناحية الاستثمار في الدولة بأموال خارجية مباشرة، وتعتبر هي الأكبر في تاريخ الدولة، ومهمة جدا لدولة الكويت من الناحية الاقتصادية، وخصوصا في هذا الوقت الذي تمر فيه المنطقة بالأحداث
الهجوم الحاصل من العدوان الإيراني الغاشم، وتعد الأكبر من ناحية الاستثمار الأجنبي في الدولة، وهذا يمثل ثقة المستثمرين الخارجيين في دولة الكويت وصلابة اقتصادها، وبالتالي تعود على الدولة باستقرار اقتصادي ممتاز. نعم أستاذ الفاضل، من وجهة نظرك كيف سيساهم مشروع شاهين في دعم خطة رفع الطاقة الإنتاجية للنفط الخام بشكل عام؟ نعم، إذا ممكن بس نشرح شوي عن هذا الاتفاق. فشركة نفط الكويت لديها الهدف للوصول إلى طاقة إنتاجية 4 مليون برميل يوميا في سنة 2035، والمحافظة عليها كقطاع استكشاف وإنتاج في دولة الكويت. وعشان توصل حق لهذا الهدف، مجموعة كبيرة من المشاريع مطلوبة، والاستثمار بالتالي في هذه المشاريع للوصول إلى هذه الطاقة الإنتاجية. وبدل ما الدولة تستخدم الأموال وتضخها في هذه المشاريع، يمثل مشروع المسمى بشاهين استثمار من الخارج يساعد في الاستفادة من هذه الأموال لضخها للوصول إلى هذا الإنتاج والطاقة الإنتاجية. لدى شركة نفط الكويت أصول كبيرة، منها شبكة خطوط تصدير للنفط الخام، وهي عبارة عن 13 خط أنابيب تمتد على 320 كيلومتر. والفكرة عبارة عن استخدام نموذج عالمي متوفر اسمه تأجير وإعادة تأجير، وفي هذه الحالة تأجير وإعادة تأجير لمجموعة الخطوط 13 اللي ذكرتها. تؤجر دولة الكويت حق استخدام هذه الشبكة، ثم تعيد استئجارها لتواصل تشغيلها بنفسها ممثلة بشركة نفط الكويت. ولتحصل شركة نفط الكويت ومؤسسة البترول الكويتية على مبلغ ضخم مقدما من تحالف استثماري عالمي ممثل ب3 مؤسسات استثمارية اللي هي بروكفيلد وبلاكستون وKKR. وهذه من الشركات الاستثمارية المؤسسات الاستثمارية الكبيرة في العالم.